வணக்கம், டாக்டர் சுகவனம் பேசுகிறேங்க. வயசானவங்களுக்கு சரியாக சாப்பிடல, குடலில் அப்சார்ப்ஷன் இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 5 லட்சம் யூனிட் விட்டமின் டி போட்டுக்கலாம். ஓகே, அது அடிக்கடி போடக்கூடாது, தினம்லாம் போடக்கூடாது. ஒன்றும் சரியான வயசில் நடக்கவே இல்லாமல் படுத்துக்கிறவங்கள ஒரு வருஷத்துக்கு தாராளமாக 4-5 யூனிட் போட்டுக்கலாம். அதனால் டாக்ஸிசிட்டி வர்றதுன்னா வாரம் ஒரு வருஷம் போட்டால் தான் வரும், அப்படிலாம் நம்ம போட போகிறதில்ல. தாராளமாக சத்து ஊசின்னு சொல்கிறதில்ல, அதில் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். மற்றவங்க உணவுகள் வகைகள் ஏசி ரூம்லேயே நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறது, கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறது, பெட்ரூமில் இருக்கிறது, இதனால தான் நம்மளுக்கு விட்டமின் டி குறைவு யங்ஸ்டர்ஸுக்கு வருது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டி இயற்கையான மெத்தட் தான், அது வியாதி கிடையாது, டயட்ரி டெஃபிஷியன்சி. ஓகே, அது வியாதி கிடையாது. விட்டமின் டி கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு 50 வயசு கீழே இருக்கிறாங்கன்னா அது வியாதி கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. காலையிலையோ சாயந்தரமோ ஒரு 1/2 மணி நேரம் வெளியே போங்க, வேறு வர நடங்க, எந்நேரமும் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்காதுங்க. அப்படி பண்ணவே போதும். அதுக்கு மேலே வேணும்னா ரொம்ப சிம்பிளாக அதுக்கு விட்டமின் டி கேப்சூல்ஸ் இருக்குது, டேப்லெட் இருக்குது, சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அதை ஒரி பண்ணிக்கூடிய சமாச்சாரம் இல்லை. தேங்க்யூ.